இங்க வானத்துல போனாலும் பிரச்சனை இருக்கு, பூமியில போனாலும் பிரச்சனை இருக்கு. கப்பல்ல போய் எத்தனை பேர் செத்தாங்க யோசிப்பாங்க. டைட்டானிக்லாம் ஒரு கப்பல், என்ன எத்தனை பேருக்கு அதை கேள்விப்பட்டிருக்கிறது இல்லை. படமா வந்து வெள்ளி விழா கொண்டாடுனது. அந்த கப்பலுக்கு பேரு மூழ்காத கப்பல், யாரும் எதையும் செய்ய முடியாது. அதனால வெறும் பணக்காரர்கள் மட்டும்தான் அது போக முடியும். அவ்வளவு ரேட்டு சுத்தி பார்க்கறதுக்காண்டி, நாடு விட்டு நாடு போய் சுத்தி பார்க்கறதுக்காண்டி 2223 பேர் போனாங்க. ஆனா சாதாரண ஒரு கப்பல்ல 200 உயிர் காக்கும் படகு இருக்கும். ஏதாச்சும் ஆபத்துனா அந்த 200 படகு இறக்கி விட்டு ஆட்களை அதெல்லாம் அப்படி தப்பிக்க விடுறதுக்கு. ஆனா இந்த கப்பல்ல வெறும் 20 படகு தான் இருந்தது. எந்த கப்பல் இந்த ஒரு கப்பல் மட்டும் மூழ்காத கப்பல் இங்கிலாந்துல இருந்து கிளம்பிச்சு. பெரிய பெரிய சீமான்கள், கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் அதுல டிக்கெட் எடுத்து போக முடியும். உருகிற தண்ணி தானே பனிக்கட்டி, பனிக்கட்டியில போய் மோதி முடிஞ்சு ஒண்ணுமே செய்ய முடியல. காப்பாற்ற முடியாத ரொம்ப சொற்ப ஒரே ஒரு இதுலதான் காப்பாற்றப்பட்ட ஒரு சிலர் தான். எங்கே போனாலும் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு நீங்க பேப்பரை பார்த்தீங்கன்னா ஈரானும் இஸ்ரேலும் பயங்கரமான என்ன செய்யறதுன்னு தெரியல. மக்கள் பதுங்குக்குழியை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை மேற்கத்திய நாடுகளில் போரே பதட்டம். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு ஆண்டவர் சொன்னார். சோ பிரச்சனைகள் அதிகமாக ஆண்டவருடைய வருகை நிச்சயம். இங்கே பார்க்கிறோம் ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு சீசர்கள்ட்ட எழும்பின பிரச்சனை. அந்த பிரச்சனை நம்ம என்ன பாடம் கத்துக்கலாம்? இன்னைக்கு பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. யாராவது ஒருத்தர் பிரச்சனை இல்லைன்னா, என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னார்னா, ஒண்ணு அவர் பொய் சொல்லணும், இல்லைன்னா அவர் அதிசய பிறவியா இருக்கணும். சொல்லுவாங்களே இவர் ஒரு அதிசய பிறவின்னு, அப்படி ஒரு பிறவியா இருக்கணும். ஏன்னா எல்லாம் நல்ல தாயில் வயிற்றுல உருவாகும் போதே நமக்கு பிரச்சனை. எத்தனை தாய்மார்கள் பிரச்சனைன்னு அவங்கள கேட்டாதான் தெரியும். அப்பயே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அழுதுகிட்டு தான் வெளியே வர்றது. அழுகாம வந்தா 2 அடி அடிச்சு அழுக வைப்பாங்க. சோ அங்கிருந்தே அழுக ஆரம்பிச்சது. பிரச்சனை அங்கே ஆரம்பி. அடுத்து வளரும் போது அப்பாவோட பிரச்சனை, கல்யாணம் ஆயிட்டா மனைவியோட பிரச்சனை, கணவோட பிரச்சனை, பள்ளிக்கூடத்துல பிரச்சனை, காலேஜில் பிரச்சனை, வேலையில பிரச்சனை. தான் அந்த சிஸ்டர் வந்து சொன்னாங்க, அவங்க வேலையில பிரச்சனை. பட் பருவத்தை நோக்கி பார்த்தாங்க, விடுதலை கிடைச்சு. ஸோ வெளியில பிரச்சனை, தொழில பிரச்சனை, விபத்தால் பிரச்சனை, வியாதியால் பிரச்சனை, மரணத்தால் பிரச்சனை. எதுலையுமே மனிதர்களுக்கு பொதுவான ஒரு காரியம்னா பிரச்சனை தான். சமத்துவம், மனிதனுடைய சமத்துவம் பிரச்சனை. ஏதோ இங்க மேடையில் நின்று பேசுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஊழியம் செய்தா பிரச்சனை இருக்கு. இங்க ஊழியக்காரங்க தான் பிரச்சனை. வாசித்த வேத மொழியில அவங்க பிரச்சனை. அது பெரும் காற்று மோதிட்டு இருக்கு இல்ல, பெரும் காற்றுன்னு எங்கெங்க பைபிள்ல வாசிக்கிறோமோ அங்கெல்லாம் பிரச்சனை. அது புயல் காற்று பிரச்சனைக்கு அறிகுறி. சோ மனிதனுடைய வாழ்க்கையில் இங்க பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு பாக்குறோம். பிரச்சனை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல இல்லை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? நான் நல்லா தானே இருக்கிறேன், நமக்கு ஏன் பிரச்சனை? இன்று நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம், நமக்கு பிரச்சனை வருது, ஆண்டவருக்கு அது தெரியுமா? அப்படி தெரிஞ்ச ஆண்டவர் ஏன் அந்த பிரச்சனையை நீக்கல? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை? என் குடும்பத்திற்கு ஏன் அந்த குழப்பம்? நான் என்ன தப்பு செய்தேன்? நான் ஆண்டவருக்கு நல்லா தானே இருக்கிறேன், ஆண்டவருக்காக ஜெபிக்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவருக்காக கொடுக்கிறேன், நல்லா தானே ஜெபம் பண்றேன், நல்லா தானே வேதம் வாசிக்கிறேன், ஒழுங்கா தானே சர்ச்சுக்கு போறேன், எனக்கு ஏன் பிரச்சனை? இந்த பிரச்சனை தீர வழியே இல்லையா? மரணம் ஏன்? மரித்தபின் மனிதன் உயிர் வாழ்வானா, பிழைப்பானா? இந்த மனிதனுக்கு மரணம் ஒண்ணுதான் முடிவா? ஏன் எனக்கு துன்பம், கஷ்டம், தொல்லை, வேதனை, வியாகுலம், பாடு? ஏன் 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 பலருக்கு பல கேள்விகள் இருக்கலாம். எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு பகுதியிலேயே இந்த 5 வசனங்கள்ல பதில் இருக்குது. ஸோ பிரச்சனை இன்னைக்கு நான் யோபின் புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் நமக்கு பிரச்சனை வருதுன்றதும், இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்ன்றதும் நீங்க ஈஸியா அந்த புக்கில் 42 அதிகாரத்தை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி 42 அதிகாரம் எனக்கெல்லாம் வாசிக்க நேரம் இல்லைனால இந்த 5 வசனத்துல உங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு இருக்கு. ஸோ பிரச்சனை அப்படின்றது எல்லா மனிதனும். சும்மா ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனாரு, அப்ப சொன்னாரு, டாக்டர் எனக்கு காய்ச்சல், மாத்திரை கொடுத்தீங்க, சாப்பிட்டேன், காய்ச்சல் போயிடுச்சு, தலைவலி வந்துருச்சுங்க. தலைவலிக்கு மருந்து குடிச்சிங்க,
அந்த மாத்திரையை சாப்பிட்டேன், தலைவலி போயிடுச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலிக்கு மாத்திரை கொடுத்தீங்க, மாத்திரையை சாப்பிட்டேன், நெஞ்சு வலி போயிடுச்சு, வயிற்று வலி வந்துருச்சு. வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்தீங்க, சாப்பிட்டேன், வயிற்று வலி போய் கால் வலி வந்துருச்சு. அப்போ அவர் சொன்னார், பரவாயில்ல, காய்ச்சல் உனக்கு தலையில இருந்தது, நெஞ்சுக்கு வந்துச்சு, நெஞ்சிலிருந்து வயிற்றுக்கு வந்துச்சு, வயிற்றுலேருந்து இடுப்புக்கு வந்துச்சு, இடுப்புக்கு வந்து காலுக்கு வந்துருச்சு. இன்னொரு மாத்திரை தாரேன், உனக்கு அது காலிலேருந்து கீழே இறங்கிருனாரு. அதை வாங்கிட்டு அடுத்த வாரம் சொன்னார், எனக்கு தலைவலி வந்துருப்பா, கால் வலி போய் தலைவலி வந்துருச்சுன்னு. ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி அடுத்த பிரச்சனை, அடுத்த ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்த பிரச்சனை வந்துடும். நம்ம நினைப்போம் இந்த பிரச்சனை தீரவே தீராதானே, அதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்ப்போம், அந்த பிரச்சனை தீர்ந்துடும், அடுத்த பிரச்சனை வந்துடும். ஸோ பிரச்சனை இல்லாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது. இங்கேயும் அப்படிதான். இந்த முதலாவது பெருங்காற்று, அந்த பெருங்காற்றுன்றது புயல் நம்ம வாழ்க்கையில வீசினா அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு தான் வரும். பிரச்சனை தான் பெருங்காற்றுக்கு அறிகுறி. இப்ப இந்த பெரிய காற்று அடிச்சிச்சு, இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இந்த கலிலேயா கடல்ல காற்றோ புயலோ எழும்புறது ஒன்றும் அதிசயம் கிடையாது. கடல் இருந்தா காற்று வீசத்தான் செய்யும், புயல் அடிக்கத்தான் செய்யும், அலை எழும்பத்தான் செய்யும், கடல் கொந்தளிக்கத்தான் செய்யும். நீங்க போய் ஏதாவது கடற்கரை நின்று பாருங்க, அலையே இல்லாத கடல் நீங்க பார்க்க முடியுமா? அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும், புயல் எழும்பிக்கிட்டே தான், கடல்ல தான் புயலை உருவாகும். ஸோ கலிலேயா கடல்ல இந்த புயல் எழும்பினது, காற்று எழும்பினது, அந்த கப்பலை தாக்குனது அதிசயமே கிடையாது. அதிசயம் என்னன்னா, ஏசாமி அவங்களோட கூட இருக்கிறார். ஏசாமி தான் அவங்கள அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிட்டாரு. ஏசாமியுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு போறாங்க புயல். அதுதான் அதிசயம். புரியுதா உங்களுக்கு? ஏசாமி தான் அக்கறைக்கு போவோம்னு சொல்லுவாரு, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சீசர்கள் படகுக்கு வர்றாங்க. ஆனா இங்க பிரச்சனை, புயல் அடிக்குது. அவரை பின்பற்றி வந்து போறாங்க, அவரை பின்பற்றும் போதும் என்ன பிரச்சனை? அவர் கூட இருக்கிறாரு, எங்க கப்பல்ல அந்த படகுல இருந்தாரா இல்லையா? நல்லா தூங்கிட்டு இருந்தாரு, பிரச்சனை. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பின்பற்றி போகும்போது, ஆண்டவர் கூட இருக்கும்போது, ஆண்டவர் கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது பிரச்சனை வருமா? ஏன் பிரச்சனை வரும்? அதுக்கு ஏன் பிரச்சனைன்றது நான் முன்னாடி சொல்ல. அதுக்கு முன்னாடி இந்த பெரும் காற்று நம்முடைய வாழ்க்கையில புயல் வீசுகிறதற்கு, நம்முடைய வாழ்க்கையில புயல் வீசுகிறதற்கு, பிரச்சனை வருகிறதற்கு, குழப்பங்கள் வருவதற்கு என்ன காரணம்னா, எங்கெங்கெல்லாம் பைபிள்ல இந்த பெருங்காற்று அடிச்சுச்சோ, புயல் வீசோ, அங்கெல்லாமே பிரச்சனை இருந்திருக்கு. முதலாவது காரியம் நீங்க வாசிங்கன்னா யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இங்க ஒரு பெரிய புயல் ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். ம் 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 இங்க பாக்குறோம். இங்க ஏன் யோனாக்கு பிரச்சனை? ஏன் பெருங்காற்று? ஏன் குழப்பம்? ஏன் இந்த பிரச்சனை யோனாக்கு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால அவனுடைய வாழ்க்கையில குழப்பம், அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை, அவனுடைய வாழ்க்கையில பெரும் காற்று, புயல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. தர்சீஸுக்கு போக வேண்டியவன் எங்க போறான்? நினிவேக்கு போக வேண்டியவன் தர்சீஸுக்கு போறான். கிழக்குல தான் அந்த நினிவே இருக்கு. கிழக்கு நோக்கி போக வேண்டியவன் மேற்கு நோக்கி போகிறான், எதிர் திசையில பயணமாகிறான். ஸோ ஆண்டவர் இப்போ ஒரு பெரும் காற்றை விடுகிறார். பெரும் காற்றை, புயலை அனுப்பி அவனை திசை திருப்புகிறார், அவனோடு பேசுகிறார். யோனா திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். இந்த பெருங்காற்று யோனாவை மனம் திரும்ப வச்சுச்சு. யோனா திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இங்கே கிடைச்சிச்சு. நல்லா இந்த யோனா புஸ்தகத்தை 4 அதிகாரம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யோனாட்டே கேட்பாங்க, நீ தான் குற்றவாளின்னு தெரிஞ்சிடும். அங்க இருந்தவங்கெல்லாம் பக்தர்கள், அவங்கவுங்க கடவுளை கும்பிட்டாங்க. ஏசாமியை கும்பிட்டாங்கன்னு இல்லை, அவங்கவுங்க கடவுளை கும்பிட்டாங்க. கடைசியில் யார் குற்றவாளினா யோனா பேருக்கு சீட்டு விழுந்துச்சு. யோனாட்ட கேட்டாங்க, நாங்க இப்ப என்ன செய்யணும் உனக்குன்னு. யோனா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொன்னா. என்ன சொன்னா? என்னைய தூக்கி கடையில் போட்டுருங்க. என்னைய தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா உங்க பிரச்சனையும் தீர்ந்துச்சு, என் பிரச்சனையும் தீர்ந்துச்சுன்னா.
கடல்ல தூக்கி ஆனா அவங்க நல்லவங்க, எவ்வளவோ இவனை கொண்டு போய் கரை சேர்க்கலான்னு சொல்லி தடவாளங்கள், அவங்க வச்சிருந்த பொருட்கள், தின்பண்டங்கள், அவங்க வச்சிருந்த மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து கடல்ல போட்டாங்க. கடல் கொந்தளிக்கல. ஏன்? பிரச்சனைக்குரிய யோனா எங்க இருக்கான்? கப்பல்ல இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில கூட பிரச்சனைக்குரிய யோனா நம்ம வாழ்க்கையில இருந்தா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருந்தா, அதை தூக்கி போடாம வேற எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டீங்கன்னாலும் உங்க வாழ்க்கை கடல் சமாதானமா போக முடியாது, கப்பல் சரியா போக முடியாது. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, கடைசியா வேற வழியே இல்லாம யோனாவை தூக்கி போட்டாங்க. இப்ப பிரச்சனை யாருக்கு முடிஞ்சுச்சு? கப்பல்ல வந்தவங்க பிரச்சனை முடிஞ்சுச்சு. குற்றவாளி இங்க யோனாக்கு, அவன் நினைச்சான் கப்பல்ல தூக்கி போட்டா நம்ம செத்துருவோம், நம்மளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு, நம்ம பிரச்சனை முடிஞ்சு. அப்புறம் தான் பெரிய பிரச்சனையா அவனுக்கு ஆரம்பிச்சு. என்னாச்சு? மீன் வயிற்றுக்குள்ள போய் 3 நாள் யாராச்சும் வாழ நாத்தம். நான் எங்க வீட்டில் எங்க ஒய்ஃப் மீன் வாங்குவாங்க, அலசுறது நான் ஓப்பனா பேசுறேன், இதில் ஒன்றும் கிடையாது. நல்லா அலசி கொடுத்துருவேன், ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது. சமைச்சா தான் நல்லா சாப்பிடுவேன். ஒரு நாள் அந்த மீன் அலசின தண்ணியை வீட்டுக்கு முன்னாடி ஊத்துனேன், வந்து பயங்கர சத்தம் போட்டாங்க. யாராச்சும் வீட்டுக்கு முன்னாடி ஒரே நாத்தமா 3 நாளா நாறுதுன்றாங்க. மீன் அலசின தண்ணி. அப்புறம் எப்பயுமே மீன் அலசினா போய் குளிச்சிருவேன். ஒரு நாள் குளிக்கல, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, மேலே எழுத்து வேலை இருந்துச்சு. 1 மணி ஆன வாட்டி சாப்பிட வாங்க நாங்கள் கூப்பிட்டாங்க. கீழே வந்தா என்ன குளிக்கலையான்னு கேட்டாங்க. இல்லை நான் சாயந்தரம் குளிச்சுக்கிறேன், வயிற்று போய் சாப்பிட்றோம் அப்படின்னு. ஏன் மீன் நாத்தம் அடிக்குது, அலசிட்டு போனதுக்கு மீன் நாத்தம் அடிக்குது. பரவாயில்ல, சாப்பாடு போட்டு சாப்பிட்றேன், நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிடணும்ல, இங்க உட்காந்து நான் சாப்பிட முடியுமான்றாங்க. மீன் அலசின தண்ணி அப்படி நாத்தம். ஆனா இங்க யோனா 3 நாள் எங்க இருக்கிறான்? அதுக்கு கப்பல் இருந்தா கூட அவன் நினைச்சான் பிரச்சனை முடிஞ்சுட்டு. இப்ப 3 நாள் இவனுக்கு பிரச்சனை. நாத்தம் மட்டும் இல்ல, 3 நாள் பட்னி. இவன் மட்டும் இல்ல, மீன் 3 நாள் பட்னி. தெரியுதா? அது சாப்பிட்டு இருந்துச்சுன்னா, வேற ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா ஜீரணம், இவனுக்கு சேர்ந்து ஜீரணம் ஆயிடுவான். ஆண்டவர் மீனுடைய ஜீரண சக்தியை நிறுத்திட்டாரு, மீனையும் 3 நாள் பட்னி போட்டாரு, இவனையும் 3 நாள் பட்னி போட்டாரு. அப்புறம் கொண்டு போய் கடல்ல கக்க விட்டு வந்தான். இவன் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைக்கு தற்கொலை தீர்வுன்னு நினைக்கிறாங்க. சரி, செத்து போயிட்டான், செத்து போனா உங்களுக்கு செத்து போன வீட்டில் போய் கேளுங்க, தற்கொலை பண்ண வீட்டுங்க பிரச்சனை அதிகமாக இருக்கும். அப்படிதான் ஒருத்தர் வீட்டு சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனை, ரிலேஷனுக்குள்ள பிரச்சனை, இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விஷத்தை குடிச்சிட்டாரு. விஷத்தை குடிச்சா பக்கத்தில் அவங்க வேகமாக கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க. அங்கே முதலுதவி கொடுத்து டாக்டர் என்னென்னமோ செஞ்சு அவரை சரிப்படுத்தி ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ரூம்ல கொண்டு வந்து பேசிட்டு இருக்காரு, நீங்க செத்துட்டா பிரச்சனை கிடையாது, உங்க குடும்பத்துக்கு இன்னும் அதிக பிரச்சனை ஆயிரும், இல்லைன்னா எங்க சொந்தக்காரங்கள்லாம் என்னைய வாழ விட மாட்டாங்க. இங்க பேசிட்டு இருக்கும்போது ரூமுக்கு முன்னாடி பயங்கர சத்தம் நடந்துகிட்டு இருக்கு, பெரிய சண்டை நடக்குது. டாக்டர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க இவன் செத்துட்டானா புதைக்கிறதா எரிக்கிறதான்னு பிரச்சனை. இங்க பாதி பேர் எரிக்கணுன்றாங்க, பாதி புதைக்கணுன்றாங்க. விரட்டி விட்டு உள்ள வந்தாரு. என்ன சார், என்ன சார் அங்க எங்க ரிலேஷனுக்குள்ள சண்டையான பிரச்சனை உங்களால தான். அது பிரச்சனை வேணான்னு தானே சாகுறேன்னு வந்தேன்னு. நீங்க செத்தாலும் இங்க பிரச்சனை போயாது, நீங்க செத்துட்டா பதைக்கிறதா எரிக்கிறதா இங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் யோசிச்சார், நம்ம செத்தாலும் பிரச்சனை தீராது. இன்னைக்கு நிறைய பேர் தற்கொலை நாடி ஓடி கடைசியில தற்கொலைக்கு காரணமாகி அவங்க கூட இறந்துடுறாங்க. அவங்க குடும்பம் பல பிரச்சனைகளை சிக்கிருக்கு, அவங்க நினைச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனா பிரச்சனை வரலாம். ஒருவேளை உங்க குடும்பத்திலேயோ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ ஏதாவது ஒரு பிரச்சனை குழப்பம் ரொம்ப நாளா இருக்குன்னா, நீங்க கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்க்கணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட இருக்கா? ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நம்ம ஏதாவது காரியத்தை, எப்படி கப்பல்ல யோனா வச்சிருக்கிறது மாதிரி, யோனாவை தவிர எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒன்றும் பிரச்சனை தெரியல. உங்க வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் போட்டு ஒன்னே மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்னா, அதை தூக்கி போட்டீங்கன்னா உங்க கப்பல் நல்லபடியாக கரை சேரும். உங்கள் வாழ்க்கை குழப்பங்கள் நல்லபடியாக தீரும். உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவித்தை நீங்க அனுபவிக்க முடியும். ஆண்டவர் வைத்திருக்க அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும். யோனா அந்த பிரச்சனை மூலமா சில பாடங்களை, யோனாக்கு தனி கிளாஸே எடுக்கலாம். இந்த 4 அதிகாரத்திலையும் 4 நாள் பேசலாம். அப்படிப்பட்ட காரியங்கள் அங்க ஆண்டவர்கிட்டயே வாக்குவாதம் பண்ணவன். அப்படிப்பட்ட யோனா கடைசியில ஒரு பெரிய பிரசங்கியாரா அப்புறம் மனம் திரும்ப வச்சு அவனும் மனம் திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கை அனுபவிச்சான். நம்மளுடைய வாழ்க்கையோட இந்த காரியத்தை நம்ம விட்டுட்டோம்னா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டுட்டீங்கன்னா
உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அந்த ஒரு காரியம்தான். இப்போ பைப்பில் தண்ணி வருது, திடீர்னு திறந்தீங்கன்னா பைப்பில் தண்ணி வரலன்னா எங்கேயோ ஒரு சின்ன அடப்பு தான். ஒரு அடப்பு முழு அந்த குழாயும் அடைச்சிக்கிட்டு நிற்குது. அந்த அடப்பை எடுத்து விட்டால் போதும், பைப்பை திறந்தீங்கன்னா நல்ல தண்ணி வரும். ஸோ நம்ம ஒரு சின்ன காரியம் இருதயத்தில் இருந்து, மனசில் இருந்து, மைண்டில் இருந்து, எங்கேயோ இருந்து நம்ம அதை விட முடியாமல் தவிச்சோம்னா அது வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அடைய முடியாது. ஒருவேளை விட முடியல, என்ன செய்யணும்னா தேவனுடைய பாதத்தில் அமரணும், ஃபாஸ்டிங் பண்ணணும். 2 நாள் ஃபாஸ்டிங், 3 நாள் ஃபாஸ்டிங். ஆண்டவர் என்னால் விட முடியல. இந்த படம் பார்க்குறத என்னாலாம் விட்டுட்டேன். நான் காலேஜில் படிக்கும்போது படம் பார்க்குறத விட்டுட்டேன். நானாக விட்டேன். தீர்மானம் நானாக எடுத்தேன். நம்ம எடுப்போம்ல புது வருஷத்துக்கு பல தீர்மானம் எடுப்போம். ஜனவரி 1, ஜனவரி 30 தீர்மானம் எங்கேயோ போயிருக்கும். அப்புறம் எப்படா அடுத்த வருஷம் வரும்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் தீர்மானம் எடுத்து விடுவோம்ல. நான் கூட தீர்மானம் எடுத்தேன் படம் பார்க்கக்கூடாதுன்னு, எடுத்தேன். ரொம்ப நாள் படம் பார்க்காம இருந்தேன். கடைசியில் இந்த ஸ்காலர்ஷிப் வரும், 3rd இயரில் ஸ்காலர்ஷிப் வரும்போது பசங்களாம் என்ன செஞ்சாங்கன்னா, வாங்க படம் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ்காண்டி வாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க. ஒரு படம் பார்த்துட்டு 3 படம் போய் பார்க்க போனேன். விடவே இல்லை. இது வரைக்கும் பார்க்காத படம்லாம் பார்த்துருவோன்னு சொல்லி கடைசியில் 10 மணிக்கு போய் உட்கார்ந்தேன். படம் ஓடிச்சானே தெரியாது. அந்த தியேட்டரை க்ளோஸ் பண்ணும்போது வந்து அந்த ஆள் தட்டி எழுப்பியப்பா, எந்திரிச்சு போ, எல்லாரும் போயிட்டாங்க வீட்டுக்கு, நீ படுத்து கிடக்குன்னு. டிக்கெட் வாங்கிட்டு அந்த அளவுக்கு டயர்டு. காஞ்ச மாடு கம்பளை விழுகுனாங்கல்ல. அப்புறம் பார்த்தேன், நம்ம தீர்மானம் எடுத்தா ஒன்றுமே முடியாது. ஆண்டவர்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும், ஒப்படைக்கணும்னு. ஆண்டவர் இந்த படம் பார்க்கறது வந்து எனக்கு அதில் பெரிய வாக்குவாதம்லாம் இருக்குது. படம் பார்க்கறது தப்பா, நல்ல படம் பார்க்கலாமா அப்படின்லாம். நான் தப்புனே, படம் பார்க்கறது தப்புனே சொல்ல வரல. நீங்கள் எதை பார்க்குறீங்க, உங்களுக்கு அதில் டெம்டேஷன் இருக்கா, உங்களுக்கு அதில் சோதனை இருக்கா, அதனால் உங்கள் இருதயம் பாதிக்கப்படாதான்னு தான் பார்க்கணும். எத்தனையோ நல்ல படங்கள் இருக்கு, நான் ஏசாமி படம் கூட இருக்குது, நான் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஸோ நமக்கு படம் பார்க்கறது மனசாட்சிப்படி சரியில்லைன்னா விட்டுறணும். இல்லை அது என்னை ஒன்றுமே செய்யாது, என்னை பாதிக்காதுன்னா அது உங்களுடைய சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ அந்த சாதாரண ஒரு படம் பார்க்குறத என்னால் விட முடியல. பட் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், விடுதலை கொடுத்தார். இன்னைக்கும் உங்கள்கிட்ட ஒரு சிறு காரியம் இது என்னால் விட முடியலன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட வைங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களை அந்த பிரச்சனை விடுதலை அதற்கு தான் கூப்பிடுறாரு. இவங்க இந்த சீஷர்கள் கடைசியாக அங்கே தான் போனாங்க. தண்டு வலிச்சு பார்த்தாங்க, இருக்கா வேகத்தை பார்த்தீங்களா, வேகமாக வலிச்சு பார்ப்பாங்க, என்ன ஒன்றும் பண்ணலை, ஆண்டவரே உங்களுக்கு கவலை இல்லையான்னு அவர்கிட்ட போயிடுவாங்க. முடியாத பட்சத்துக்கு நம்ம கேட்குறோம்ல, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, மொழி இல்லையான்னு. கடைசியில் அவரே இருக்கிறான்னு கேட்பேன், நீலாம் இருக்கியான்னு. இங்கே அப்படித்தான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், உனக்கு அதை பற்றி கவலையே இல்லையா நாங்கள். சரி, அந்த சப்ஜெக்ட் கொள்ள இங்கே பார்க்குறோம். இப்போ முதலாவது காரியம், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா நமக்கு பிரச்சனை இருக்கும். வேற என்ன செஞ்சாலும் அந்த பிரச்சனை தீராது. ஸோ யோனாவுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால பிரச்சனை, கீழ்ப்படிந்த போது அவன் ஆசீர்வாதத்தை அடைஞ்சான். 2வது காரியம், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் யாராவது வாசிப்போம். அப்போஸ்தலர் 27, 10, 11. பதினாலாம் வசனம் 14. யூரோக்ளிதோன் என்னும் இங்கே ஒரு கொடும் காற்று, யூரோக்ளிதன் என்ற கொடும் காற்று மோதிட்டு இருக்கு. ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனைன்னு சொன்னா, இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட 276 பேர் பயணம் போறாங்க. பெரிய இப்ப புயல் உருவாயிடுச்சு. பவுல் சொல்றாரு, பவுல் யாருன்னா ஊழியக்காரர் சொல்றாரு, நம்ம இனி போக வேணாம், இந்த கிரேத்தா தீவு பக்கத்துல இங்கே தங்கிடுவோம் அப்படின்னு. ஆனா அந்த கப்பல் மாலுமி இருக்கான்ல, அவனும் கப்பல் தலைவனும் இங்கே வேணாம், இன்னொரு இடத்துக்கு போயிடுவோன்னு சொல்லி கப்பலை செலுத்துறாங்க. பவுலுடைய வார்த்தையை மீறி அவங்க பயணம் பண்ணும்போது யூரோக்ளிதன் என்ற கொடும் காற்று அங்க அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதாவது
தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தும் போது புயல் காற்று நம்முடைய வாழ்க்கையில வீசும். பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா இதை விட்டு நகர வேணாம், இது பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா பவுலுடைய வார்த்தையை, அதாவது ஊழியக்காரர் பாஸ்டர், நமக்கு சொன்னா பாஸ்டர், அவர் பவுல் பாஸ்டர், பாஸ்டருடைய வார்த்தையை விட யார் வார்த்தையை முக்கியப்படுத்தினாங்க? மாலுமி. அங்க பாக்குறோம் மாலுமியின் வார்த்தையை. கப்பல், மாலுமினா கப்பல் டிரைவர், கப்பலை ஓட்டுறவர். கப்பலை ஓட்டுறவருக்கு தெரியாதா இந்த ஊழியக்காரருக்கு தெரிய போது நினைச்சிட்டாங்க. கப்பல் தலைவனுக்கு தெரிய போகாதா இவங்களுக்கு தெரிய போகுது. கப்பல் மாலுமிக்கு நல்ல நெளி சுழி தெரியும். கப்பலை எங்க நிறுத்தணும், எங்க போடணும், எங்க சொரிமணல் இருக்கு, எங்க தீவு இருக்கு, எந்த பக்கம் செலுத்தணும், காத்து வந்தா எல்லாம் கப்பல் மாலுமிக்கு தெரியும். ஏன்னா அவங்க கடல் சாஸ்திரம் படிச்சவங்க. இப்ப அவன் பவுல் சொன்னதை விட அவன் சொன்னதை எல்லாரும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப போறாங்க, புயல்ல மாட்டிக்கிட்டாங்க, பிரச்சனை. அப்ப ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாமல், அவர் சொல்லுகிற அறிவுரைகளுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் நம்முடைய வாழ்க்கையை நடத்தினோம்னா இந்த காத்து அடிக்க ஆரம்பிக்கும், புயல் வீச ஆரம்பிக்கும். புயல் வீசினால ஒன்றும் பிரச்சனை நினைக்காங்க. அங்க இருக்கிறது என்ன, நாங்க அவங்க தங்களுடைய தளவாடங்களை இழந்தாங்க, தங்களுடைய பண்டம் எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டாங்க. எத்தனை நாள் பட்டினி கிடந்தாங்க? 2 வாரம். வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் பட்டினி கிடந்தாங்க. அப்பையும் பவுல் தான் அது சொல்றாரு, இப்படி பட்டினியா கிடந்தா செத்து போயிருங்க, 14 நாள் ஒன்றும் சாப்பிடாம கிடக்குங்க அப்படின்னா அவர் தான் அப்பத்தை எடுத்து பிட்டு எல்லாருக்கும் சாப்பிட சொல்றாரு. ஸோ ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும்னா தொடர் பிரச்சனைகளை சந்திச்சு ஆகணும். ஏன்னா நம்ம வருஷத்துல 52 வாரம் சர்ச்சுக்கு வாரீங்க, 52 பிரசங்கங்களுக்கு கேட்குறீங்க. 52 பிரசங்களை கேட்டு வெளியே போய் அவர் இவரை விட நல்லா பேசுவாரு, இவரை விட அவர் ரொம்ப ஞானவான், அவர் நல்லா படித்தவர், அவருக்கு தெரியாது பாஸ்டருக்கு தெரியாது, ஏன்னா பாஸ்டரை விட அது அனுபவமானவர், அவங்க உலக ஞானத்தில் அவங்க வேணும். அவர் இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், நல்ல பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் முடிச்சு ப்ரொஃபஸராக இருக்கலாம், என்னவுமே இருக்கலாம். அவர்கள் சொல்வதில்லை, மாலுமி சொல்றதில்லை, கப்பல் தலைவன் சொல்றதில்லை. ஊழியக்காரன் பவுல் சொல்றாரு ரொம்ப கிளியரா, ஆண்டவர்கிட்ட தரிசனம் பெற்று சொல்றாரு. ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, கடைசியா சொல்லுவாரு, நீங்க யாரும் சாக மாட்டீங்க, நீங்க எல்லாம் பொழைச்சிக்கிருவீங்கன்னு சொல்லி, அப்புறம் அதை சொல்லி தான் சாப்பிட வைப்பாரு. ஸோ நம்ம ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமனா தொடர் பிரச்சனைகளை சந்திக்கணும். தொடர் பிரச்சனைலாம் தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, என் குடும்பத்துக்கு மட்டும் இப்படி வருது, என்னுடைய பிள்ளைங்களுக்கு இப்படி வருது, என்னுடைய கணவனுக்கு தொடர்ந்து பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கும். சொல்லுவாங்களே, பட்ட காலிலே படும், அது நல்லா தெரியுது நமக்கு, கெட்ட குடியே கெடும். ஏன் பட்ட காலிலே படுது? சும்மா ஒருத்தர் தன்னுடைய அப்பா ஆஸ்பத்திரியில் இருந்தார், ரொம்ப கவலையோடு உட்கார்ந்தாரு. ஃப்ரெண்டு வந்து கேட்டான், டேய் ஏன்டா இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கணும்? அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்காரு, செத்துட்டா 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை? எரிக்கிறதா புதைக்கிறதான்னு. எரிச்சா பிரச்சனை இல்லை, புதைச்சா 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த புதைச்ச இடத்துல புல்லு வளருமா வளராது, வளராட்டி பிரச்சனை இல்லை, வளர்ந்தா 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த புல்லை மாடு சாப்பிடுமா சாப்பிடாதான்னு. மாடு சாப்பிடாட்டி பிரச்சனை, சாப்பிட்டா 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது பால் கொடுக்குமா கொடுக்காதான்னு. பால் கொடுக்காட்டி பிரச்சனை இல்லை, பால் கொடுத்தா 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது மனுஷன் குடிப்பானா குடிக்க மாட்டான். குடிக்காட்டி பிரச்சனை இல்லை, குடிச்சா 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த பாலை குடிச்சவன் சாவானா சாக மாட்டான். சாகாட்டி பிரச்சனை இல்லை, செத்தா 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எரிக்கிறதா புதைக்கிறதா. எரிச்சா பிரச்சனை இல்லை, புதைச்சா 2 பிரச்சனை. என்ன பிரச்சனை? புரிஞ்சுட்டீங்க, ஓகே. ஸோ பிரச்சனைன்றது தொடர் பிரச்சனை தான், அதுக்கு முடிவே கிடையாது. வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப முதலாவது காரியம் பார்க்கிறோம், தேவனுடைய கட்டளைக்கு கற்பனைக்கு அவர் கொடுக்கிற வசனங்களுக்கு நம்ம செவி கொடுக்காம போனா நம்முடைய வாழ்க்கையில புயல் வீசும். 2வது, தேவ மனிதர்களின் வார்த்தைகளுக்கு, அவங்க எதை பேசுறாங்க, நல்லா சொல்லணும்னா வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு, பைபிள் இருந்தா அவங்க டீச் பண்ணுவாங்க. இப்ப நானும் இந்த 5 வருஷத்துலாம் பேசிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுடைய தேவ பிள்ளைகளுடைய, பாஸ்டர்களுடைய, ஊழியக்காரர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில தொடர் பிரச்சனை இருக்குன்னா சிந்திச்சு பார்க்கணும். ஒருவேளை நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்குமா, தேவ வார்த்தையின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாம இருக்குமா, இல்ல தேவன் போக சொன்ன இடத்துக்கு போகாம இருக்கிறோமா, இல்ல ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோமா, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி இருந்தா அதை விட்டுறணும்.
அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது அதுக்கு தீர்வு. எதை விடணுமோ அதை விட்டுட்டா பிரச்சனையிலிருந்து விடுவு கிடைக்கும். இந்த 276 பேரும் பவுலுடைய வார்த்தைக்கு பாடுபட்ட பிற்பாடு, துன்பத்தை அனுபவித்த பிற்பாடு, புயல் வீசின பிற்பாடு கீழ்ப்படிஞ்சாங்க. சுகபத்திரமா எல்லாருமே 276 கரை சேர்ந்துட்டாங்க. 2வது பிரச்சனை. 3வது பிரச்சனை மத்தேயு 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. இந்த 8:15 8:18 வாசிங்க. இல்ல 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 8:18 வாசிங்களா? திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேதபாரகன் அந்த அதுக்கு அடுத்து கீழே 14ஆம் வசனம் வாசிங்க. இல்ல ஒரு 2-3 வசனம் கழிச்சு வாசிங்க. அப்பொழுது அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினாலே மூடப்படத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிற்று. இங்க ஒரு பாக்குறோம், இயேசு கட்டளையிட்டாரு. அக்கறைக்கு போய் யார் கட்டளையிட்டது? இயேசுவை ஃபாலோ பண்ணி போறாங்க. இயேசுவை பின்தொடர்ந்து போய் ஏறுறாங்க. இங்க ஒரு பெரும் காற்று. இப்ப இவங்க மேல தப்பே கிடையாது. இவங்க ஒன்றும் பாவம் செய்யல, எதுவுமே செய்யல. நம்மள மாதிரி நம்ம ரொம்ப நல்லவங்க தானே, சர்ச்சைக்கு வராங்க. அதே மாதிரி நம்மள மாதிரி தான் அவங்க ஆண்டவரை ஃபாலோ பண்றாங்க. இப்போ நம்மளுக்கு இப்படி சில கேள்விகள் இருக்கலாம். நம்ம சரியா சர்ச்சுக்கு வரோம், எல்லாம் செய்கிறோம், பெர்ஃபெக்டா இருக்கிறோம், நம்ம மனசாட்சிப்படி யாருக்கும் துரோகம் பண்ணல, காலையில் எந்திரிச்சா வேதம் வாசிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், தசமாக கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? உங்களுடைய எண்ணம் மட்டும் இல்லை, விசுவாசிகளுடைய எண்ணம். நிறைய பாஸ்டருங்க, ஊழியக்காரங்களே அப்படி ஒரு கேள்வி இருக்கு. நம்ம பெர்ஃபெக்டாக தானே இருக்கிறோம், நம்ம சரியாக தானே இருக்கிறோம், ஆலயத்துக்கு தப்பாமல் போகிறோமே, ஊழியம் செய்கிறோமே, நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறோமே, காணிக்கை கொடுக்குறோமே, ஜெபம் பண்ணுறோமே, எல்லாம் ஏன் எனக்கு பிரச்சனை? இவங்க அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, அவரை பின்பற்றி போறாங்க, அவரோடு கூட தங்கி இருக்கிறாங்க. ஆனா பிரச்சனை. இதுக்கு தான் யோபு நல்ல ஒரு உதாரணம். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசி பாருங்க. சரி, நானே பார்க்கிறேன். ஆகிலும் அவர் என்னை சோதித்த பின் என்னுடைய வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இப்ப நம்மளை பொன்னா மாத்துறதுக்காண்டி சில சோதனைகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார். குற்றத்து நிமித்தம் இல்ல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இப்ப வந்திருக்கு, ஒரு குழப்பம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. ஏன் நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த பிரச்சனை நமக்கு விடுதலை இல்ல, ஏன் நம்மளுக்கு இன்னும் அந்த வாழ்க்கையில ஒரு தடை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அது சோதனையாக ஆண்டவர் அனுமதிக்கலாம். யோபு ரொம்ப உத்தமன். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவன் நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகணும். அவனை போல வேற ஒருவனும் பூமியில கிடையாது. அவனை மாதிரி உத்தம இந்த பூமியில யாருமே கிடையாது. இவ்வளவும் தேவ பக்தி உள்ளவன் உத்தமன். அவன் சொல்லுவான் அழகா, என்னென்ன காரியம் சொல்லுவான் தெரியுமா? நம்மளாம் நினைச்சு பார்க்கவே முடியாது. என்னுடைய கண் அடுத்தவனுடைய வாசல் படியை எட்டி பார்த்தவன் உண்டானால், அடுத்தவனுடைய மனைவியை எட்டி பார்த்தா என் மனைவி வேறொருவனுக்கு மாவரை பழகின்றான். பெரிய செல்வந்தன் சீமான், செல்வ சீமான். அவனுக்கு என்னுடைய சொத்து மதிப்பை பாருங்க எவ்வளவு இருக்கும். 5000 ஒட்டங்கள், ஏர் மாடுகள், வேலைக்காரர்கள், நிலங்கள், சொத்து அவ்வளவு இருக்கு. ஆனா அவ்வளவு பக்திமானா இருந்தான். அவனுக்கு இப்ப வியாதி, மனைவி கூட பக்கத்துல நிக்க மாட்டேன்ட்டா. நல்லா சொல்லுவா, தேவனை தூசித்து என்ன எதுக்கு போன பாருங்க. தமிழ் லிட்ரேச்சர் அந்த அம்மா, தேவனை தூசித்து ஜீவனை விடும். நம்ம சொல்லணும், செத்து போயா நீ ஏன் உயிரோடு இருக்கேன்னு அப்படி சொல்றா. அவ்வளவு பிரச்சனை, உடம்புலையும் பிரச்சனை, வாழ்க்கையிலையும் பிரச்சனை. ஆனா இவன் கடைசி வரைக்கும் தேவனை தூசிக்கவே இல்லை. அவ்வளவு சோதனை இல்லை. சொல்றான் 1:21 இருக்கு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உபதேசக்காரர்கள் யோபு சொன்னது தப்புன்றாங்க. யோபு மேல 141 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்தார், சாத்தான் எடுத்தார், அப்படிதான் சொல்லணுமா யோபு? சாத்தான்லாம் கர்த்தர் அனுமதிக்காம எடுக்கவே முடியாது.
சாத்தானுக்கு வல்லமை இருக்கு, ஆனா ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். இவன் வல்லமை உள்ளவன், சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவர். ஆண்டவரை மீறி எதுங்க பிசாசே சொல்லுது, எங்க ஏன் வேதனைப்படுத்திக்கிறீங்க, என்னை இந்த பள்ளிக்கூடத்துல போக விடுங்கன்னு கெஞ்சுது. சரி போய் தொலைன்றாரு. நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கட்டளை எல்லாம் நடக்காது. நம்ம யோபு நீங்க 22ஆம் வசனம் வாசிங்கன்னா, இவைகள் அத்தனையிலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை. இன்னைக்கு சொல்ற தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரன் அதை படிக்காம விட்டாங்களே என்னமோ, யோபு அப்படி சொல்லிட்டாரு, தப்பா சொல்லிட்டாரு, அவர் மனித ஞானத்துல சொன்னார். கிடையவே கிடையாது. தேவன் அனுமதித்தார். அதான் தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் அந்த ஒரு இது உங்கள்கிட்ட இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நாம் பெர்ஃபெக்டா இருந்தும், கீழ்ப்படிந்திருந்தும், தேவ வார்த்தை கீழ்ப்படிந்திருந்தும், ஊழியர்கள் வார்த்தை கீழ்ப்படிந்தும், எனக்கு ஏன் புயல் வீசுதுன்னா உங்களை ஒரு ப்ரமோஷனுக்கு கொண்டு போக போறாரு. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர் ஸ்தானத்தை கொண்டு போக போறாரு. உங்க வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிற எதிர்பார்க்கிறோம்ல, கொண்டு போக போறாரு. அதுக்கு தான் சோதனை. யோபுடைய வாழ்க்கையில இவ்வளவும் செஞ்சு அவன் குற்றவாளி இல்லை, ஆனா இத்தனைக்கு சோதிக்கப்பட்டான். 40 அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க நம்ம சொல்றோம், ஆனா 20 பிள்ளைங்க. 10 பிள்ளைங்களை பறி கொடுத்த விட்டு திருப்பி 10 பிள்ளைங்க. இப்போ எனக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா 4 பிள்ளை இருந்து 1 பிள்ளை செத்து போனா நான் 3 பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. எனக்கு 4 பிள்ளைங்க, 1 இறந்து போச்சுன்னுவோம். இவருக்கு மட்டும் நீங்க 10 பிள்ளைங்கன்னு தான் சொல்றீங்க. அந்த 10 பிள்ளைங்கள்ல திருப்பி 10 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. அதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்ல, கடைசி அதிகாரம் முடியுது. யோபுக்கு இருந்த குமாரத்திகள் மாதிரி உலக அழகிகள் உலகத்திலே கிடையாது. 3 பிள்ளைங்க எல்லாம் சௌந்தரியவதிகள், அழகிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. உலக அழகிகளை ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. காரணம் என்ன? சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குற்றமே செய்யல, ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஏன் பிரச்சனை இருக்கு? யோசேப்பு எடுத்து பாருங்க, என்ன குற்றம் செஞ்சான்? ஒரு குற்றம் செய்யல. ஜெயில போய் கூட சொல்லுவான், அந்த அம்மா தான் என்னைய கெடுக்க பார்த்து நான் தப்பிச்சு உடனே சொல்லவே கிடையாது. எங்க அண்ணன் தம்பிக்கு தான் தூக்கி என்னை குழியில போட்டாங்க, இந்த எய்த் வித்தாங்க, இங்க வந்து இங்க குற்றச்சாட்டு போய் குற்றம் எதுவுமே யார் மேலேயும் குற்றம் சொல்லல. அவன் நினைச்சா சொல்லியிருக்கலாம் அந்த ஜெயில் அதிகாரிட்ட, அம்மா ஏன்பா வந்தேன்னா, இந்த அம்மா ராணி யோசிச்சு பாருங்க, ராணி கண்ணன் சிவக்கு கீழ்படிச்சிருந்தா ராஜாக்கு அடுத்த லெவலில் அப்பயே ராஜா உத்தரவு இல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா ராணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. ராணியை விட்டுட்டு ஓடுறான், சொல்றான் தேவனுக்கு முன்பாக. அங்க ஒன்று நம்மளாம் இப்போ அப்படியே நினைக்கிறோம், போய் சொல்லிட்டு தேவனுக்கு முன்பாக செய்யறோன்னு. அவன் தேவனுக்கு முன்பாக பாவம் செய்வது எப்படின்றான். அப்படின்னா என்னன்னா, தேவன் ராணிக்கு வந்து யோசேப்பும் மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கிறான். நம்மளுடைய பெட்ரூம்ல இருக்குது யாரு? யோசேப்பு மாத்திரம்தான் நான் இருக்கேன். யோசேப்புக்கு ராணி மாத்திரம் இல்ல, யார் இருக்குது? தேவன் இருக்கிறார். இப்ப ராணிகிட்ட சொல்றான், இவ்வளவு பெரிய பொல்லாக்கு தேவனுக்கு முன்பாக நான் ஈடுபடுவது எப்படி? பயந்து ஓடுனா அதனுடைய பலன் என்ன? சிறைச்சாலை. சிறைச்சாலையிலையும் அண்ணன் தம்பி மேலேயோ குற்றவாளி மேலே யாரு மேலேயும் குற்றம் சொல்லல, நான் தப்பு செய்யல, ஆனா இங்க வந்து அனுபவிக்கிறேன்னு தான் சொன்னான். ராணி மேலேயோ ராஜா மேலேயோ குற்றமே சொல்லல. ஆனா அவன் சொல்லுவான் கடைசியில, இவங்களெல்லாம் யாரு என் மேல குற்றம் சுமத்தினவங்க, என்னை இப்படி கொண்டாந்தவங்கலாம் யாருன்னா தேவன் பயன்படுத்தின கருவிகள். இவனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குறது தேவன் அவர்கள் ஒரு கருவியா பயன்படுத்தினார். அதான் அவங்க மேல நம்ம குற்றம் சொல்றதுக்கு. இப்ப கூட யாராச்சும் உங்களை திட்டினா, புரணி பேசினா, உங்களை பத்தி தப்பா சொன்னாங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். அவங்கள பத்தி நீங்க தப்பு நினைக்கிறோம். ஆண்டவர் உங்களை உயர்த்துக்கிறதுக்கு ஒரு கருவியா அவங்கள வச்சிருக்கிறார். கடைசியில பாருங்க, அவன் பெரிய ஜனாதிபதி ஆனான், தேசத்துக்கு ஜனாதிபதி ஆனான். ஒரு ஜனாதிபதியை மேல கொண்டாடுறா இவனுடைய குணலட்சணம் என்ன? மற்றவர்களை குறித்து இவன் தப்பு செய்யறவன் மன்னிக்கிறானா? பொம்பளை விஷயத்துல எப்படி இருக்கான்? எல்லாத்தையும் செக் பண்ணாரு. எல்லாத்தையும் செக் பண்ணி எங்க கொண்டு போய் வச்சாரு? அந்த எகிப்து தேசத்தின் ஜனாதிபதியாக மாத்தினார். காரணம் என்ன? தப்பு செய்யல, சோதனைகளை அனுபவித்தான். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்ம தப்பே செய்யலையே, ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில குடும்பம், என்னுடைய குடும்பத்துல குழப்பம் இருக்கு, என் பிள்ளைங்க ஏன் இப்படி செய்யறாங்க, என்னுடைய கணவன் ஏன் நம்ம சொன்னா கேட்கவே மாட்டாரு, நம்மளுடைய மனைவி ஏன் நம்மளுக்கு கீழ்ப்படிய மாட்டா, அப்படின்லாம் யோசிச்சு மண்டை போட்டு குழப்பிக்க கூடாது. நீங்க பொறுமை வேணும்னு கேட்டீங்கன்னா நல்ல கோவப்படுற ஒருத்தர் அனுப்புவார். எனக்கு ரொம்ப நல்ல ஒரு அமைதியான மனைவி வேணும்னா வாயாடை மனைவி தான் கொடுப்பார். என்ன சொன்னாலும் டபுள். ஏன்னா உனக்கு பொறுமையை எங்க கத்துக்கொள்ள முடியும்? மனைவி மூலமா. என் கனவு நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னா அடங்காத ஒருத்தர் வந்து வாப்பார். ஜாடிக்கேத்த மூடின்னு சொல்றாங்கல்ல. ஏன்? உங்களுக்கு பொறுமையை கத்துக் கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு அமைதிய சாந்தத்தை கத்துக் கொடுக்கணும்னா ஏர்மாறா வந்து அமையும். இங்க அப்படிதான் வந்து அவங்க எல்லாத்தையும் சகித்து நம்ம அப்படி காரியங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட வைக்கும்போது ஒரு பெரிய விடுதலையை நம்மளால அனுபவிக்க முடியும்.
ஏன்னா நம்ம நிகழ்காலத்தை பார்க்குறோம், ஆண்டவர் எதிர்காலத்தை பார்க்குறாரு. நீ பின்னாடி எப்படி இருப்ப அப்படின்றத பார்த்தா காய் நகர்த்துவார். நமக்கு இப்போ பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி தெரியும், என்ன இப்படி போகுது அப்படியே. இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா அவங்க கரடு புரடான பிரயாணம், கண்ட மாதிரியும் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் சங்கீதத்தில் தாவீது வர அவர்களை நேர் வழியாய் நடத்தினார். இவங்களுக்கு அந்த வழி கோணலான வழி. அவருக்கு 40 நாள் போறவங்க 40 வருஷம் போனாங்க. ஆனால் அவங்க நேர் வழியாக ஆண்டவர் நடத்துறாரு. ஸோ உங்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது நீங்கள் வேற மாதிரி திங்க் பண்ணுவீங்க. இப்போ அதாவது டெம்பரவரியாக நீங்கள் ரிலீஃப் தேடுவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பெர்மனன்ட் ரிலீஃப், நிரந்தரமான ஒரு முடிவை கொடுக்கறதுக்காண்டி காய் நகர்த்திக்கிட்டு இருப்பார். இன்னும் நல்லா சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கப்பல் உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியுன்றதுக்காண்டி, கப்பலில் சேதத்தாயி எல்லாரும் செத்துறாங்க. ஒரே ஒருத்தர், ஒரு விசுவாசி மட்டும் தப்பிச்சு போய் ஒரு ஆட்களே இல்லாத ஒரு தீவு சேர்ந்துட்டாரு. அந்த தீவில் பார்க்குறாரு, ஆட்களே இல்லை, இவர் ஒருத்தர் தான் ஆளே. என்ன செய்யறதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற இந்த குச்சிகளையும் கட்டைகளையும் வச்சு ஒரு கூடார மாதிரி அமைச்சு அங்கே தங்கிட்டு அங்கே கிடக்கிற காய்கிழங்கு அப்புறம் மீன் பிடிச்சி சாப்பிட்றது இப்படி சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் இருந்துட்டார். டெய்லி அழுது ஜெபிப்பார், ஆண்டவரே இந்த தீவுலேருந்து என்னை கொண்டு போயிருங்க, நான் தனியாக இருக்கனேன்னு சொல்லி அழுது அழுது ஜெபிச்சு 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 ஒரு நாள் போய் பக்கத்தில் மீன் பிடிக்கும்போது பார்க்குறாரு, கூடாரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு கட்டி குடியிருக்கிற கூடாரம் சாயந்தரத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒடியாந்து தண்ணி எடுத்து அணைச்சாரு, அடையவே இல்லை, எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. தலையில் கை வீசிட்டு உட்காந்துட்டாரு. ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணுறீங்க, நானே இவ்வளோ கஷ்டத்தில் வந்து இங்கே இருக்கிறேன், டெய்லி உங்கள் பாதத்தில் அழுகிறேன், என்னைய எங்கள் ஊருக்கு கூட்டு போங்கன்னு சொல்லி அழுகிறேன், இப்போ ஏன் இப்படி எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு கப்பல் அங்கேருந்து வந்துருச்சு. டக்குன்னு அதுலேருந்து 4-5 போர் வீரர்கள் இறங்கி ஓடியாந்து இவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இங்கே இது என்ன, எப்படி நீங்கள் இங்கே தங்கியிருக்கீங்கன்னு கேட்டார். இல்லை நான் இப்படி கப்பல்லேருந்து தப்பிச்சு வந்தேன், இங்கே வந்து தங்கியிருக்கேன்னு சொன்னோட்டி எந்த ஊருன்னு கேட்குறாங்க. ஊரை சொல்கிறாரு, வாங்க உங்கள் ஊருக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி போய் கப்பலில் ஏற்றிட்டாங்க. அப்போ இவன் கேட்குறான், நீங்கள் எப்படி என்னைய இங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு. நாங்கள் கப்பல் வேறு திசையில் போயிட்டுருச்சு, இங்கே ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. தீ எரிஞ்ச உடனே ஒன்று ஆபத்துனா தீ எரியும், இல்லைன்னா ஜனங்கள் இருந்தால் தீ எரியணும். நாங்கள் அங்கே ஏதோ ஜனங்கள் இருக்கிறாங்க போல இருக்கு அந்த தீவில், இல்லை யாரோ ஆபத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்குன்னு சொல்லி கப்பலை இங்கே திருப்பணும், திருப்பி வந்து உங்களை கொண்டு போகிறோம். அப்போ தான் அவருக்கு நினச்சாரு, ஆண்டவர் நம்ம ஊருக்கு போகணும்னு ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம்ல, அதுக்கு ஒரு வழியை காட்டினார். இந்த இவர் நினச்சா கூடாரம் எரிஞ்சிச்சேன்னு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. கூடாரம் எரிஞ்சதுனால தான் இப்போ என்ன செய்கிறாரு, கப்பலேறி போகிறாரு. ஸோ நம்ம பார்க்குறது ப்ரெசன்ட், ஆண்டவர் பார்க்குறது ஃபியூச்சர். நம்ம நினைக்கிறது இப்போ சரியானா போதுன்னு, ஆண்டவர் பார்க்குறது நீ வருகிற நாட்களில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நீ எப்படி ஆசீர்வதிக்கப்படணும். ஸோ இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காற்று ஏன் வீசணும்னு சொல்லி அரை மணி நேரத்தில் பார்க்குறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு கீழ்ப்படினா கீழ்ப்படிகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ரெண்டாவது, தேவ வார்த்தைக்கோ இல்லை ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கோ கீழ்ப்படியாமல் இருந்துச்சுன்னா அதை தவிர்க்கிறதுக்கு 2வது ஸ்டெப்பு. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, தேவனுடைய மனிதனுக்கு வேத வார்த்தைக்கு பாஸ்டருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறேன். 3வது பிரச்சனைனா, ஆண்டவர் ஏதோ ஒரு பர்பஸில் இதை என்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா பாடிங்களா, எனக்கு பாட தெரியாது. யார் கைவிட்டாலும் நன்றி நன்றி இடைவிடா நன்றி சொல்லிக்கிட்டே போகணும். நீங்களாம் நல்லா பாடுவீங்க, நான் பாடினா பாதி பேர் வெளியே போயிடுவீங்க. ஸோ அதை வசனமாகவே சொல்லிடுறேன். அப்போ நம்ம ஃபென்னி கிராஸ்பின்னு ஒரு அம்மையார், அவங்களுக்கு 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஒரு 6 வார குழந்தை, யோசிச்சு பாருங்க, 6 வாரம் 1.5 மாதம் காய்ச்சல். டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. டாக்டர் தவறான ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால 2 கண் பார்வையும் போயிடுச்சு. 2 கண் பார்வை போன 1.5 வயசு குழந்தை விடாமல் ஆண்டவருக்காக வளர்ந்து 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 அவன் கிட்டத்தட்ட 8000 கிறிஸ்துவ பாமாலை கீர்த்தனை, சிஎஸ்ஐ அவங்களுக்கு தெரியும், சிஎஸ்ஐ கிறிஸ்டியனுக்கு பாமாலை கீர்த்தனை ஒரு புக் வச்சுருப்பாங்க. அதுதான் எல்லா சண்டையும் அவங்க பாடுவாங்க, அப்படியே வாய்ப்பாடு மாதிரி படிச்சுட்டு இருக்குது. 8000 பாமாலை கீர்த்தனையில் எழுதினவங்க. என்ன வந்தாலும் நம்புவேன் எனது நேசரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது மீட்பரை, அவங்க எழுதின பாட்டு. காக்கும் நாள் மீட்பர் உண்டெனக்குன்னு கிட்டத்தட்ட 8000 பாடல்களை எழுதி 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை ஆண்டவர்கள் நடத்தியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க கடைசியா 95ஆம் வயதுல பேசுறாங்க, எனக்கு கண் பார்வை ஆண்டவர் எடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு,
அந்த கண் பார்வை இல்லாதனால தான் நான் உட்கார்ந்து என்னுடைய நேரங்களை எல்லாமே ஆண்டவருடைய பாத்திர செலவழித்து இப்போ 8000 பாடல்களை எழுத முடிஞ்சு, 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ஆண்டவருக்குள்ள வர முடிஞ்சு. அப்படி கண் பார்வை மட்டும் இரு, நான் அதுக்காண்டி நீங்க நினைச்சக்கூடாது கண் பார்வை இல்லைன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. இது தற்சயமா நடந்த ஒரு காரியம். அது நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திர ஒரு காரியம். நம்மளுக்கு அப்படி இருந்துச்சுன்னா தேவன் ஏதோ ஒரு பர்பஸ், அந்த அம்மாவுக்கு அந்த பர்பஸ் வச்சிருந்திருக்காரு. இனிமே நான் பரலோகம் போய் முத என்னுடைய ஆண்டவரை தான் பார்ப்பேன். அங்க போய் என்னுடைய ஆண்டவரை தரிசிக்கிறதுக்காண்டி ஆண்டவர் எனக்கு இங்க பார்வை இல்லாம வைத்திருந்தார் அப்படி இருக்கு. ஆனா பார்வை இல்லாததும் எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவரை கொண்டு வருவதற்கும் இன்னைக்கும் சிஎஸ்ஐ சபைகள்ல அந்த அது பொதுவான பாடல்கள் தான். நிறைய கீர்த்தனை எல்லாம் பாடிட்டே இருக்கிறாங்க. காக்கும் நாள் மீட்பர் உண்டெனக்கு உண்டெனக்கு உண்டெனக்குன்னு பாடுவாங்க. அப்படிப்பட்ட பாடல்களை பாடி அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில பாவமே இல்லை, தப்பே செய்யலை, இப்போதைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீதி நேர்மையோடு வாழ்றேன். பிரச்சனைனா ஆண்டவர் உங்களை ப்ரொமோஷனுக்காக ரெடி பண்றாரு. அவர் என்னை சோதித்த பின் உங்களை பொன்னாக விளங்க செய்வதற்காக, யோசேப்பை போல உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்துக்காக, யோபுவை போல ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்காக சில சோதனைகளை அனுமதிக்கலாம். உடனே அது சோதனையா என்னன்னு முறுமுறுக்க கூடாது, அதுக்காக ஜெபிக்கணும். நேரம் வரும்போது ஆண்டவர் எப்படி 42ஆம் அதிகாரத்தில் அவனுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் வந்து அப்படியே பொற்காசு அவனுக்கு கொடுத்துட்டு போவாங்க. மொய் எழுதுறாங்கன்னு சொல்றோம்ல, ஒரு விருந்து வச்சு மொய் எழுதுறோன்னு, கடைசியில் வந்து யோபுக்கு மொய் எழுதிட்டு போவாங்க. ஸோ எல்லாம் டபுள் ஆச்சு. என்னென்னத்தை சிங்கிளா கொடுத்தானோ எல்லாம் டபுள் ஆச்சுன்னு பார்க்கணும். 2வது காரியம், இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனங்க வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். மத்தேயு 8:24. ம் ம் 24ஆம் வசனம். கடல்ல பெருங்காற்று உண்டா. இப்ப ஏசாமி என்ன செய்யறாரு? நித்திரையா இருந்தார். அடுத்த ஆச்சரியம் தான். 2வது ஆச்சரியம், எங்கேயாச்சும் யோசிச்சு பாருங்க, கடல் கொந்தளிக்குது, காத்து இறையுதுன்னு இருக்கு, காத்தினுடைய சத்தம் காதை பழக்குது, அப்படியே படகு தண்ணியில தத்தளிக்குது. இங்க சீசர்கள் கூக்குரல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏசாமி என்ன செஞ்சுட்டு இருக்காரு? நித்திரையா இருந்தார். இருக்க முடியுமா நம்மளால? அதுதான் ஆச்சரியம். இயேசுவோ அவரோ நித்திரையா இருந்தார். பார்க்கலாம். இது என்ன அடையாளம்னா இயேசுனுடைய முழு மனித, இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஏசாமி கடவுள் அதனால அப்படி இருக்க முடியும். இது அவருடைய முழு மனித தன்மையை குறிக்குது. ஏன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி வசனங்களை நீங்க வாசிங்கன்னா 16ஆம் அதிகாரம் வாசிங்க. 16ஆம் வசனம். அஸ்தமானம் ஆன போது அன்னைக்கு மாலை வரைக்கும் வேலை செய்யறாரு, பிசாசுகளை விரட்டுறாரு, பிணியாளிகளை சுத்தமாக்குறாரு. வந்த அத்தனை பேரையும் சொல்லியிருக்கு, யாரையும் 1-2 சுகமானது கிடையாது. அத்தனை பேரையும் பகல் முழுவதும் மாலை வரைக்கும் அவர் என்ன செய்யறாருன்னா ஒர்க்ல இருக்காரு, வேலையில இருக்காரு. அந்த சரீர களைப்பு என்ன ஆகுது? அவரை தூங்க வச்சிருச்சு. அவருடைய முழு மனிதத்தன்மையை இது குறிக்குது. நம்ம நல்ல வேலை, நீங்க யாருக்காச்சும் தூக்கம் வரலன்னு சொன்னா நல்லா வேலை செய்யுங்க, தட்டி எழுப்பினாலும் எந்திரிக்க முடியாது. இன்னைக்கு ஒயிட் காலர் ஜாப், அதனாலதான் இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட், நான் படுத்தா தூக்கம் வர மாட்டேது. அது நல்லா வேலை செஞ்சு நம்மளுடைய படைப்பே ஆண்டவர் ஆதாமேவால படைச்சு அந்த நிலத்தை பண்படுத்தவும் நெற்றிய காக்கவும் வைத்தான் இருக்கு, பண்படுத்த சொன்னார் இருக்கு, வேலை செய்ய சொன்னார். இப்ப வேலை செய்யறதுல சில பிரச்சனைகள், அம்மி அரைக்கிறதுல சில பிரச்சனைகள், அம்மிக்கு பதிலாக மிக்சி உட்காந்து நின்றுகிட்டே டக்குன்னு, கிரைண்டர் கூட இப்ப அப்படியே அதான் சாய்க்கணும். இந்த கிரைண்டர் வேணாங்க, இந்த டில்டிங் கிரைண்டர் வேங்க, டேபிள் டாப் வேணாம். இது என்னன்னா இது அரைச்சிட்டு அதுவா சாஞ்சுக்கிறோம். நம்ம சாய்க்கிறோம், நம்ம சாயணும்ல. ஸோ நம்மளுடைய வசதி பெருக 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 ஒரு நாளைக்கு வைக்கிற சாம்பார் சட்னி தான், அதுதான் ஃப்ரிட்ஜில் பிச்சைக்கார பட்டினுவாங்க. ஃப்ரிட்ஜை பிச்சைக்காரனுக்கு போட வேண்டியதெல்லாம் எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜில் இருக்கு. வேலையிலேருந்து கேட்பாரு, என்னம்மா சாம்பார் இருக்கா, சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு. ஃப்ரிட்ஜை திறந்து பாருங்க, அதில் எஸ்ன்னு போட்டிருக்கா. ஆமா, அது இன்னைக்கு இல்லை, அது சாட்டர்டேக்கு. இது என்னென்ன நாளுக்குன்னு எழுதி ஒட்டி வச்சிருப்பாங்க. இது சாட்டர்டே, இது சண்டே, இது மண்டேன்னு சொல்லி எல்லாம் உள்ள இருக்கும். நேர்த்தி வச்ச சட்னி மாதிரியே இருக்குன்னு, இது நேர்த்தி வச்சது தான். ஸோ நம்மளுக்கு எல்லாமே வசதி பெருக 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 வேலை குறைஞ்சிருச்சு, வியாதி பெருகிருச்சு. இடுப்பு வலியும், கண்ணு வலியும், காது வலியும், கை வலியும், நெஞ்சு வலியும் வர்றதுக்கு என்ன காரணம்? எதுவும் வேலை செய்யல.
நம்ம நல்ல வேலை செஞ்ச ஆண்டவருடைய நம்ம படைப்பே நல்ல வேலை செய்யணும். நல்ல வேலை செஞ்சால் நாக்க தொங்க போட்டு நடக்க வேண்டியதில்லை. காலையில் போய் பாருங்க, எத்தனை பேர் நடைப்பயணம்னு சொல்லி வேர்க்க விறுவிறுக்க ஓடிட்டு இருக்காங்க. தொந்தி குறைக்கணும், தொப்பையை குறைக்கணும், எங்களுக்கு சுகர் வந்துருச்சு. ஒழுங்காக நடந்து போகிறதில்ல. இங்கே நிறைய கடைக்கு போகிறதுக்கு சைக்கிளோ பைக் எடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணி வரன்னு போயிட்டு வர்றது. முன்னாடிலாம் நம்ம எங்கே பஸ் ஏறுறதுக்கு போகிறது கூட நான் யோசிக்கிற வேண்டியது, எப்போ அங்கே இறக்கி விட்டுறியா. ஸோ நல்ல வேலை செஞ்சால் நல்லா நித்திர வரும். ஆண்டவர் பகலெல்லாம் உழைச்சாரு, போய் படுத்தாரு. இவங்கெல்லாம் தூக்கம் வராமல் இருக்காங்க, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய முழு மனிதத்தன்மையை நம்ம இங்கே பார்க்குறோம். அதான் வேதம் இன்னும் பிலிப்பியர் 2:6-7 சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்தி மனுஷ சாயலானார். ஒரு ஒன்று கடவுளாவே இந்த பூமிக்கு வரல, நம்மள மாதிரி மனுஷ சாயலா வந்தார். மனுஷ சாயலா வந்தால் தான் நம்ம பேசுறது அவருக்கு புரியும். இப்போ நான் போய் ஒரு நாய்கிட்ட பேசுனா, என்ன நாய் நல்லா இருக்கியாப்பா, எங்க இருந்து வந்தா, சாப்பிட்டியாமா கேட்க முடியுமா? முடியாது. நாய் பாசமான நான் நாயா மாறணும். இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றது, கோழி பார்த்துருக்கீங்களா? கோழி இறை கிடைச்சா அதனுடைய குஞ்சுக்கு ஒரு சத்தம் விடும். என்ன செய்யும்? குஞ்சிலாம் ஒடியாந்து அந்த இறையை வாங்கி தின்னும். அது சாப்பிடாது. இறை கிடைச்ச உடனே ஒரு சவுண்டு தான் விடும், அம்மா கூப்பிடுதுன்னு ஒடியாந்துடும். பறந்து வந்தா ஒரு சவுண்டு விடும். என்ன செய்யும்? எல்லாம் ஓடி போய் எங்கிட்டாச்சும் ஒளிஞ்சிடும். அது ஒன்றும் பறந்து வருதுன்னு சொல்லாது, இறை கிடைச்சிருன்னு சொல்லாது. ஆனால் அது சத்தம் இருக்கு பாருங்க, அந்த பாசை எதுக்கு தெரியுது? கோழிக்கு தெரியுது. இப்போ கோழியுடைய பாசத்தைன்னா அது கோழியா இருந்தால் தான் புரியும். 1000 சொல்லுவாங்க, 1000 பசுமாட்டுக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டியை விடு, தாய் பசு தன்னுடைய கண்ணுக்குட்டியை கண்டுபிடிச்சிருமா. நமக்கு தான் பிள்ளை இது என் மகனான்னு தெரியாத ஆள்லாம் இருக்கு. இங்கே அந்த அளவுக்கு அதுகளுக்கு கூட ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துருக்காரு. ஸோ ஆண்டவர் பாருங்க, எப்படி கோழிக்கு கோழி குஞ்சுக்கு கோழி பாசை தெரியுதோ அதே மாதிரி நம்ம பாசை அவருக்கு புரியணும்னா இந்த பூமிக்கு மனிதனாகவே வந்தான் இருக்கு. அடிமையின் ரூபப்படுத்தி மனுஷ சாயலானார்னு வாசிங்க. அது வேணா 7ஆம் வசனம், பிலிப்பியர் 2:7 வாசிங்களேன். 6:7. அடிமை மனுஷ சாயலானார். உங்க அப்படின்னா அவர் மனுஷனா வந்திருக்காரு. 100% அவர் மனிதன் அந்த பூமியில வாழ்ந்தார். அதனால உங்களுடைய கவலை, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய வேதனை, உங்களுடைய குழப்பம், உங்களுடைய சிந்தனை, செயல் அத்தனை அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நம்மள மாதிரி மனிதனா பூமியில வந்ததுனால உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே அவருக்கு தெரியும். வேதம் ரொம்ப சொல்லுது, நீங்க பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினைக்க போறீங்க வேதம் சொல்ல. அவருடைய நினைவுகளை அவர் அறிந்துன்னு இருக்கு. நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதை அறிஞ்சு பதில் சொல்றாரு. உங்களுடைய சிந்தனைகளை அவர் அறிவார், உங்களுடைய செயல்களை அறிவார். அது இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என்னுடைய எலும்புகள் உருவாகும் விதம் என்ன என்று. பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் இருக்கிறார். எட்டி பிடிக்கும் எக்ஸ்ரே கண்கள், ஸ்கேனிங் மாதிரி நம்மளுடைய அத்தனையும் கண்டுபிடிக்கக்கூடிய கண்கள் அவருக்கு. ஸோ அவர் இந்த பூமியில மனுஷனா வந்தது நிமித்தம் நம்மளுடைய அத்தனை காரியங்களும், உடம்புக்கு முடியலையா, சின்ன தலைவலியா, நம்மளுக்கு வைத்த வலியா, நம்மளுடைய என்ன பிரச்சனை குழப்பம்லாம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் நம்மள மாதிரி மனிதன். ஸோ முதல் காரியம் அதில் மனிதன், அது ஒரு ஆச்சரியம். ரெண்டாவது, அவருடைய தூக்கத்துக்கு என்ன காரணம்னா தன்னுடைய ஆண்டவர் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கை. ஏசாயா 26:3 வாசிங்க. ஏசாயா 26:3. ஸ்லீப் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் சொல்லுவாங்க. தூங்குறதுக்கு என்ன காரணம்? ஒரு நம்பிக்கை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும். இப்ப ஆண்டவருடைய நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் தன்னுடைய பிதாவை உறுதியா பற்றியிருந்தார். பிதாவுடைய சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. அது கடல் கொந்தளித்தால் என்ன, கப்பல் கவுந்தால் என்ன, கார் கவுந்தால் என்ன போனா என்ன, எனக்கு யார் இருக்கிறா? பிதா இருக்கிறார். ஸோ நீங்க என்னமே செய்யட்டும், கடலே கொந்தளிச்சு கலந்து கப்பலை கவுங்கட்டும், அவர் சாமி தூங்கிட்டு இருக்காரு. என்னன்னா ஸ்லிப் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். ஆண்டவரை மீறி என்னுடைய வாழ்க்கையில எது நடக்காது. என்ன நடந்தாலும் அவர் சித்தம் இல்லாமல் நடக்காது. ஒரு முடி விழுந்தாலும் அவர் சித்தம் இல்லாமல் விழுகாது. அவர் தான்
நான் நம்பி இருக்கிறவர். என்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கு? அப்புறம் ஏன் நான் கடலை பத்தி கவலைப்படணும், காற்றை பத்தி கவலைப்படணும், கொந்தளிப்பை பத்தி கவலைப்படணும், கப்பல் அசையதை பத்தி கவலைப்படணும்? அவரே பார்த்துக்குவார். ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவர் கடவுள், அதனால அவர் சுவாமி தூங்கலாம். நம்ம மனித நம்மளை மாதிரி இருந்தால் தான் அவருக்கு தெரியும். நம்மள மாதிரி தொண்டாமுத்தலில் பிறந்திருந்தாருன்னா இப்படி தூங்குவார் நினைக்கலாம். அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பேதுரு. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பேதுருக்கு வாசிங்க. அப்போஸ்தலர் 12:6. அப்போஸ்தலர் 12:6. காத்து கொண்டிருந்தாலே. 2ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் வசனம். போதும் போதும். அதான் 6 வாசிட்டாங்க. 2வது வசனத்துல யோவானுடைய சகோதரனை யாக்கோபை கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப அது யூதர்களுக்கு பிரியமா இருக்குன்னு பேதுருவை பிடிச்சி என்ன செய்ய வச்சிருக்காங்க? சிறையில் அடிச்சு அவனை கொலை செய்யறதுக்காண்டி வச்சிருக்காங்க. இப்ப அவன் தூக்கு தண்டனை கைதியா உள்ள இருக்கிறான். ஏன் அவனை வச்சிருக்காங்கன்னா, இடையில பஸ்கா பண்டிகை வந்துருச்சு. பண்டிகை நாள்ல கொல்லக்கூடாதுன்னு சொல்லி, பண்டிகை முடியட்டும் அடுத்த நாள் இவனையும் கொலை பண்ணிடலான்னு சொல்லி உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. இவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? எப்படி தூங்குறாரு? நல்லா பாருங்க, சங்கிலியினால கட்டி வச்சிருப்பாங்க. 2 பக்கமும் 2 சேவகர் இருப்பாங்க. அப்படித்தானே இருக்கு? 2 பக்கமும் 2 சேவகர் இருப்பாங்க. அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க தான் கொண்டு போய் அவரை வெட்டணும். சிறைக்கு வெளியே அவர்கள் அந்த சிறையாளர்கள் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன், வெளியே காவல்காரர் இருக்காங்க, நீங்க நடுவில் படுத்துருக்கீங்க, 2 பக்கமும் காவல்காரர் இருக்காங்க. இவனை கையை வர கட்டி போட்டிருக்காங்க. இவர் என்ன செய்யறாரு? நல்லா தூங்குறாரு. எப்படி? ஆண்டவர் தான் தூங்குறாரு, அவர் கடவுள் நினைக்கிறீங்க. இங்க சிறைச்சாலையில கட்டி வச்சிருக்க கைதி, தூக்கு தண்டனை கைதி, காலையில கொல்லணும். அவனை தூதன் எழுப்பினா கூட அவனுக்கு தெரியல, இது கனவு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப எப்படி ஒரு தூக்கம் பாருங்க. நம்பிக்கையின் நித்திரை. அந்த பேதுரு நம்மள மாதிரி சாதாரண மனிதன், நம்மளை விட மோசமானவன். நம்ம கூட ஆண்டவரை மறந்தளிக்க மாட்டோம். ஆனா அது அவங்கவுங்க இருதயத்தை பொறுத்தது. எங்க கேட்கறாங்க, எப்ப நடக்கிறாங்கன்றத நம்ம சொல்ல ஈஸியா. பேதுரு இப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவரை போய் மறந்தளிச்சிட்டாரு. நம்ம அந்த நிலைமை இருந்தா நம்மளுடைய நிலைமை தெரியும். இக்கட்டான சூழ்நிலை நம்மளை எப்படி செய்யறோம். ஆனா இங்க பாருங்க, இப்போதை கம்பேர் பண்ணீங்கன்னா நம்மளோட அவனை விட நம்ம நல்லவன். நம்ம இப்ப யார் கேட்டாலும் ஏசாமி மறந்தளிக்க மாட்டோம். தெரியும். ஆமா. ஆனா இங்க ஒரு நம்பிக்கை நித்திரை, ஸ்லீப் ஆஃப் கான்பிடன்ஸ் அவனுக்கு இருந்துச்சு. ஆண்டவர் சித்தெல்லாமே என்னைய கொல்ல முடியாது, அதனால தைரியமா எல்லாத்தையும் ஆண்டவர் மேட்டு நல்லா நித்திரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருடைய சித்தெல்லாம நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா நீங்க நைட்டு முழிச்சிருக்க வேண்டியதில்லை. நிம்மதியா நீங்க தூங்கலாம். என்ன நடந்தாலும் காலைல பார்த்துக்கலான்னு. இன்னைக்கு நம்ம எங்க சின்ன சின்ன காரியம் இருக்கலாம், நைட்டு எழுந்துட்டு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, நாளைக்கு என்ன ரசம் வைக்கிறது, என்ன பொரியல் வைக்கிறது, இதுக்கே அரை மணி நேரமா யோசிச்சுட்டே கிடப்பாங்க, தூக்கமே இல்லாம. காலையில் எழுந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்கா அவங்க சம குழம்பு ரசம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ சின்ன காரியம் கூட நம்ம ஜெபத்தில் வச்சிடணும். நாளைக்கு என்ன செய்யணுமோ ஆண்டவருடைய சித்தம், அவர் இல்லாம என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. அப்படி ஒரு நம்பிக்கை இவன்ட்டு இருந்துச்சு. அதான் வேதவசனம் சொல்லுது. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16, விசுவாசிக்கிறவன் பதறான். நம்மள்ட்ட ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, நீ கட்டி காவலில் வை, நாளைக்கு என்னைய போய் வெட்ட போறேன்னு சொல்லி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் உனக்கு பெர்மிஷன் கொடுக்காம நீ என்னை எதுவும் செய்ய முடியாது. 2வது காரியம் இவருடைய மனிதத்தன்மை நித்திரைக்கு. 3வது காரியம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிப்போம். இந்த இதுல தான் நீங்க 23, 24, 25, இப்ப 25, 26. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, கொந்தளிக்கும் கடல் இயேசுவை எழுப்பல, பயங்கரம் அடிக்கிற காற்றின் சத்தம் இயேசுவை எழுப்பல, படகுக்குள்ள வர தண்ணி இயேசுவை எழுப்பல. எந்த சத்தம் இயேசு எழுப்பிச்சு? சீசருடைய சத்தம் அவரை எழுப்பிடுச்சு.
ஆண்டவர் நம்மளுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர். அவருடைய கூக்குரல் சொல்லுது. அவங்க அப்படியே சத்தமிட்டு கூக்குரல் இடும்போது ஆண்டவரால் படுத்திருக்க முடியல. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் சில தவறுகள் செய்யும் போது, அந்த அடிமைத்தனத்துக்கு உள்ளாகும் போது, வேதனைப்படும் போது ஆண்டவர் நோக்கி கதறுவாங்க, ஆண்டவரால் இருக்க முடியாது. அங்கேருந்து உடனே இறங்கி வந்துடுவார். இறங்கி வந்து விடுதலை கொடுப்பாரு. கொஞ்ச நாள் அனுப்பிப்பாங்க, திருப்பி தன்னுடைய பாவத்துக்கு திரும்பிடுவாங்க. அப்புறம் திருப்பி அழுவாங்க, அங்கேருந்து வருவார். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தெய்வம், நம்முடைய கதறலை கேட்கிற தெய்வம், நம்முடைய வேதனைகளை நீக்குகிற தெய்வம், நமக்கு விடுதலை தருகிற தெய்வம். இங்கே சீசருடைய கூக்குரல் அவளை நித்திரைய தூங்க விடலை, எந்திரிச்சிட்டாரு. அவருடைய அணுகுமுறை பாருங்களேன், சத்தம் நல்லா பாருங்க. மற்ற இதுல ஆதியாமத்தில் ஆகாருடைய குழந்தையின் சத்தத்தை கேட்டார் இருக்குல்ல. குழந்தை அழுகிறது என்ன? அது என்ன அழுகு? ஒரு பாஷையும் இல்லை, ஏதோ குவா குவான்னு கத்து, ஏதோ நான் குவாக்கணும், நீங்க என்னென்னமோ சொல்லிக்கிறீங்க, அது ஏதோ ஒரு கத்தும். அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. கேட்டு தேவதூதனை அனுப்பி திறந்தாரு. அந்த அம்மாவுடைய அழுகையை கேட்கல, ஆனா குழந்தையின் சத்தத்தை கேட்டாருன்னு இருக்கு. சின்ன குழந்தைய. நம்ம அழுகிற கண்ணீர் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துற வீணே ஆகாது. நம்முடைய சத்தம் ஆண்டவருடைய கண்கள் இருந்தால் அவரால் சும்மா இருக்க முடியாது, அங்க உட்கார்ந்துட்டே இருக்க முடியாது, கிளம்பி வந்துருவாரு. இங்க இவங்க கூக்குரல் போட்ட உடனே இறங்கி வந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். வந்தவர் என்ன செஞ்சாரு? அவருடைய அணுகுமுறை இல்ல இங்க இல்ல, வந்த உடனே என்ன சார், காற்றையும் கடலையும் அதட்டல, சீசரில் அதட்டினாரு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. காத்தும் கடலும் அது இருக்கட்டும், எந்திரிச்சு சீசரில் அதட்டினாரு. உங்கள் அற்ப விசுவாசிகளே, ஏன் லிட்டில் ஃபெய்த் அப்படின்னு இருக்கு, சின்ன விசுவாசம். விசுவாசத்துல சின்ன விசுவாசம், பெரிய விசுவாசம், மகா விசுவாசம், நிறைய விசுவாசம் இருக்கு. உன் விசுவாசம் பெரிதுன்றார். அப்படியே இங்க லிட்டில் ஃபெய்த் அப்படின்னா, லிட்டில்னா சின்ன, இங்க சின்ன விசுவாசம் தான் சீசர்கள்ட்ட இருக்கு. அற்ப விசுவாசிகள் ஏன்? இவங்களை மனிதனுடைய எண்ணம் என்னன்னா, சூழ்நிலை சரியாகணும், சூழ்நிலை சரியானா நம்ம நல்லா வாழலாம். ஆண்டவருடைய எண்ணம், நீ சரியானா சூழ்நிலை சரியாகும். நீ சரியானா, நம்முடைய உள்ளம் சரியானா, நம்முடைய எண்ணம் சரியானா சூழ்நிலை சரியாகும். அதான் ஆண்டவருடைய எண்ணம். அதனாலதான் ஆண்டவர் இவங்களை அதட்டி அப்புறம் காற்றையும் கடலையும். நம்ம சரியானா போதும், நம்மளுடைய சூழ்நிலைகள் சரியாயிரும். நம்மளுடைய எண்ணம் சூழ்நிலை சரியானா நம்ம சரியாயிரும். ஆனா இங்க பாக்குறோம், ஆண்டவருடைய அணுகுமுறையே வித்தியாசமா இருக்கு. எழுந்தவுடன் அவர் காற்றையும் கடலையும் அதற்றுவதற்கு பதிலாக மனிதர்களை, தன்னுடைய சீடர்களை அழைச்சி, நீங்க ஏன் பயப்பட்டீங்க? உங்களாலதான் இந்த பிரச்சனை, உங்களாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய பயம் சில சமயம் ஒண்ணுமே இல்லாம பயப்படும் போது அது நம்மளுக்கு பிரச்சனையா மாறிடும். இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு கிடையாது. என்ன வந்தாலும் ஆண்டவர் அவங்க பின்னிருந்தானா அந்த பிரச்சனை ஈஸியா சால்வ் ஆகலான்னு பார்க்கிறோம். அது மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இல்ல 4:6 வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்துக்கும் சோத்திரத்தோடு கூடிய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது இல்ல உங்கள் புத்திக்கு மேலான சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். அப்ப நம்ம என்ன காரியம் வந்தாலும் தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்கன்னா, ஓகே டைம் முடிஞ்சு, தெரியப்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு. நீங்க ஒண்ணுக்கு கவலைப்பட வேண்டியதே இல்லை, நேரம் ஆண்டர்ட் வைக்கணும். இங்கிலாந்து பிரதமர் ஒரு தடவை வாக்கிங் போயிட்டு, கடற்கரை வாக்கிங் போயிட்டு போது ஒரு வயசானவர் வந்தார். அவர் பிரதமர் அவருடைய ஃப்ரெண்டும் போயிருக்கும்போது அந்த வயசானவர் பார்த்து கேட்டாரா, என்ன பெரியவரே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா, உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சா? பிரச்சனை சால்வ் ஆகலையா, ஆனால் கொஞ்சம் அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னாரா. கொஞ்ச நேரம் வந்துட்டு நண்பர் கேட்டார், எங்க நீங்க ஒரு பிரதமராக இருக்கீங்க, ஒரு சாதாரண குடிமகன், அவரை போய் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களான்னு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் பிரச்சனை இல்லாத மனிதன் கிடையாது. ரெண்டாவது இவர் வயசானவர் வேற, எப்படி ஏதாவது பிரச்சனை இருக்கும். நம்ம விசாரிச்சோம்னா, ஓ பிரதமரே நம்மளை விசாரிக்கிறாரு, அப்ப நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு நினைச்சு அவர் கொஞ்சம் ஆறுதலோட போவாரு. அதனால தானே அவரை என்னையா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், இப்ப அவர் ஆறுதலா போயிட்டு இருப்பாரு. ஸோ ஒரு ஆறுதலான வார்த்தை, மனிதனுக்கு பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. அப்ப நம்ம மற்றவங்களை விசாரிக்கும் போது அவங்க ஒரு ஆறுதல் அடைவாங்க. நம்ம இன்னும் கடைசியா வேதம் சொல்கிறது 26, 27, இயேசுதான் நமது நம்பிக்கை. நான் அதை சொல்ல விரும்பல.
நம்முடைய நம்பிக்கை இங்க கடைசியை பார்த்தா காற்றும் கடலும் காகையும் கழுகும் மரமும் செடியும் கொடியும் கழுதையும் எல்லாமே என்ன செய்யுது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஒன்று கூட அத்திமரத்தை பார்த்து பேசுறாரு, கீழ்ப்படுகிறது. மீனை அனுப்புறாரு, முழுங்கிட்டு வருது. கழுதைக்கு ஆர்டர் கொடுக்குறாரு, அது தீர்க்கதரிசிட்டு பேசுது. எல்லாமே ஒன்று கூட அவருக்கு கீழ்ப்படியாமல் இல்லை. மனிதன் மட்டும்தான் இப்போ கீழ்ப்படியாமல் இருக்கிறான். ஏன் எதுக்குன்னு கேட்குறான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது இயேசுவே நமது நங்கூரம், அவர் தான் நமது நம்பிக்கை. அவர் சமூகத்துக்கு போவோம், நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு செபிப்போம். தேவனுடைய ஆலோசனைகள் எத்தனை பெரியது! நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகள், புயல், போராட்டங்கள், நிறைய சம்பவங்களை நாம் கேட்டோம். நாம் சரியாக இருந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு உயர்வை கொண்டு வரக்கூடியது. நாம் சரியில்லாத நிலைமையில் பிரச்சனைகளை சந்திப்போமானால் அதற்காக நாம் மனம் திருந்த வேண்டும், மனம் வருந்த வேண்டும் என்று சொல்லி நல்ல ஒரு திட்டமும் தெளிவுமான ஒரு தேவனுடைய வசனத்தை நாம் கேட்டோம். நாளிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். வசனத்தை கேட்கிறது ஒரு பாக்கியமான ஒரு காரியம். அதன்படி செய்வது மிகுந்த ஆசீர்வாதத்தை, மிகுந்த உயர்வை நமக்கு கொண்டு வரும். வேதத்தில் நாம் பார்த்த உதாரணங்கள், பக்தர்கள், பரிசுத்தவான்கள் எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், எப்படி ஜெயித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம கேட்கிற வசனங்கள் நமக்கு அது பலிக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே, பல பிரச்சனைகள், போராட்டங்கள், புயல்களை நாங்கள் சந்தித்து வந்திருக்கிறோம். விசுவாசியாய் ஆன நாட்களில் இருந்து சந்தித்து வருகிறோம். ஆனால் எல்லாமே எங்களுக்கு உயர்வாய் நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த சபையிலே வந்த போராட்டங்கள் எல்லாம் சபையை உயரச் செய்தது, சபையை வளரச் செய்தது. எத்தனையோ போராட்டங்களை சந்திக்க கிளை சபைகள் உருவானது. இப்படிதான் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். எல்லா விசுவாச குடும்பங்களிலும் கர்த்தர் எத்தனை புயல்கள் மத்தியிலே ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் யோசித்து பார்ப்போம். நாமே நிதானித்து பார்த்தால் நமக்கு அது நல்லது. நாம் நியாயந்திருக்கப்படும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எனக்கு இந்த போராட்டம் வீட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. நான் யாரு மேலே பலியை போடுவேன்? அவரா, இவரா, அந்த மாவா, இந்த மாவா? அப்படி இல்லை. நான் எப்படி இருக்கிறேன்? தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? தாவீது அப்படிதான் சொல்றேன். என்னுடைய பிழைகளை நான் உணர்கிறேன், என்னுடைய தவறுகளை நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? என்ன வந்தாலும் நம்புவே என் நேசரேசுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது நேசரை. அகலமாளமுயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தான். என்ன துன்பங்கள் வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுவோமா? என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. கடல் புயல் படகுல பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் அவங்களுக்கு கூட இருக்கிறவர் யார்? இன்றைக்கு நம்ம கூட இருக்கிறவர் யார் என்ற விசுவாசம்
நமக்குள்ளாக வளரட்டும். அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், அவர் கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது எத்தனை புயல் வந்தான்னா, எத்தனை போராட்டம் வந்தான்னா, எத்தனை பிரச்சனை வந்தான்னா, அவர் தான் இருக்கிறாரு. அந்த சிஷ்யர்களுக்கு கொஞ்சம் பயம்தான், அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விசுவாசம் வளருகிறது. அவர் தான் இருக்கிறாரே, அவர் நம்ம கூட தானே இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். அந்த விசுவாசம்தான் நம்மை போராட்டம் பிரச்சனையின் மத்தியில் நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். கரங்களை உயர்த்த எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைகளுக்காய் நன்றி, எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி, எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் கேட்ட ஆண்டோடைய வார்த்தையின்படி நாம் நடப்பதற்கு, நாம் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி ஞான ஸ்டீபன் வந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைகள் எத்தனை உண்மையானவைகள், அவருடைய வார்த்தை எத்தனை ஆச்சரியமானவைகள். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, தேங்க்யூ. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் வருகிற ஆண்டவரே, புயல்களை மாற்றுகிற தேவன் நீர் ஆண்டவரே. பெருங்காற்றை ஆண்டவரே அப்பா தடுக்கிற தேவன் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்கள் கால்களுக்கு ஆண்டவரே தீபமும் அது வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே சுவாமி. கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சூழ்நிலையை பார்க்கல ஆண்டவரே. முதலாவது எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள எங்களுக்கு இந்த நாளில் ஒரு பெரிய ஆலோசனை நீர் கொடுத்திருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, பாவத்தில் இருந்து ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பெருங்காற்றுகளை ஆண்டவரே நீர் அமைதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறீர். புயல்களை ஆண்டவரை எதிர்கொள்ள எங்களுக்கு ஆண்டவர் நீர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பின்பதாக ஆண்டவரே எங்களுக்கு சுகமான ஆண்டவரே வாழ்க்கையும் நித்திரையும் பூரண சமாதானத்தையும் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களோடு பேசின இயேசுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரரை மறைத்து ஆண்டவரே அப்படி வாயின் மூலமாய் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. என் தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், என் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், உடைய வார்த்தைக்கு முதலாவது எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாளில் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் இடைவிடாத ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்ய சம்பளங்களாக நீர் எங்களை வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே கடந்து வந்த வாழ்க்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரையும் திருச்சபையில் இருந்த எல்லா தடைகளையும் மாற்றி போட்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. திருச்சபை இனிமேல் சுகமாய் நீர் வழிநடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் முழுவதுமாய் சபை மக்களும் நாங்கள் திருச்சபையும் உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நேராய் நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்படியே நாம் எழுதுகின்ற வண்ணமாக நாம் ஆண்டவருக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே யாராவது புதிதாய் வந்திருந்தால் அவர் உள்ளத்திலே கர்த்தர் பேசி இருக்கிறார். இந்த வாழ்க்கை முழுவதும் போராட்டம், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் பலவிதமான பிரச்சனைகள் என்று சொல்லி நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார், தெளிவாய் பேசி இருக்கிறார். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவர் காக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் முதலாவது காரியம். நான் எதை வெளியே போட வேண்டுமோ அதை நான் வெளியே போட வேண்டும். யோனாவை தூக்கி வெளியே போட்டார்கள். உடனே ஒரு அமைதல் உண்டாயிற்று. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் அகற்றும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துகிறார். சில நேரத்தில் நம்மை சுத்த பொன்னாக மாற்றும்படியாய் அவர் செய்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. யாருக்கு என்று சொன்னால் அவரை நேசிக்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் எத்தனை காரியம் வந்தாலும் அது எல்லாத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நாம் கூட ஒரு பிரச்சனையை சந்தித்தோம். பிரச்சனையை சந்தித்தது நமக்கு தேவன் அதை நன்மையாக மாற்றினார். இந்த ஆலயம் பூட்டப்பட்டது
மண் தரையில் உட்கார்ந்து ஆராதனை செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த மண் தரையில் நடத்தின அந்த ஆராதனை இன்னைக்கு அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. அதில் ஒரு கூடாரத்தை தேவன் அமைத்து கொடுத்திருக்கிறார். அது ஒரு டைனிங் ஹாலாக, அது ஒரு கார் ஷெட்டாக பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ சாட்சிகளை நாம் சொல்ல முடியும், எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். பாடலை பாடும்பொழுது நாம் காணிக்கை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம்.